ஆண்களாக இருந்தாலும் ஆண்கள் தொழுகை நெஞ்சு கை கட்டலாமான்னு கேட்குறாங்க. அவங்க ஏன் அந்த கேள்வியை கேட்குறாங்கன்னா, நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தில் பெண்கள் ஷாஃபியா இருந்தாலும் ஹனஃபியா இருந்தாலும் எங்கே தான் கட்டி தொழுவாங்க? நெஞ்சில தான் கட்டி தொழுவாங்க. அதுதான் அவங்க எப்படி கை தொழுகும் பொழுது நெஞ்சில கை கட்டலாமான்னு கேள்வி கேட்காம எப்படி கேள்வி கேட்குறாங்க? ஆண்கள் நெஞ்சில கை கட்டலாமா? ஏன்னா பெண்கள் கட்டலாம் என்பது அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? ஒத்துக்கிறாங்க. ஹனஃபி மதகப்லையும் பெண்கள் எங்கே தான் கட்டுவாங்க? ஹனஃபி மதகப்பில் ஆம்பளை பாருங்க தொப்புளுக்கு கீழே கட்டுவாங்க. சாஃபி மதகப்பில் ஆண்களை எடுத்துக்கிட்டோம்னா தொப்புளுக்கு மேலே கட்டுவாங்க. ஆனால் சாஃபி மதகப்பிலையும் ஹனஃபி மதகப்பிலையும் பெண்கள் எங்கே தான் கையை கட்டுவாங்க? நெஞ்சில தான் என்ன செய்வாங்க? கையை கட்டுவாங்க. அதான் சகோதரர் எப்படி கேள்வி கேட்கிறாரு, பெண்களுக்கு கட்டணும் எங்களுக்கு தெரியும், ஆனால் ஆண்கள் நெஞ்சில கட்டலாமா அப்படி கேள்வி கேட்குறாங்க. அதே மாதிரி விரல அசைக்கலாமா, தொழுகையில் விரல அசைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இஸ்லாத்துடைய சட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு தனி சட்டம், பெண்களுக்கு தனி சட்டம் கிடையாது. எந்தெந்த விஷயங்கள்ல பெண்களுக்கு தனியாக சொல்லப்பட்டிருக்குதோ அதை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் ஆண்களுக்கு பெண்கள் சமந்தான். புரிஞ்சுங்களா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை விஷயத்துல பெண்களுக்கு சில பிரத்யோக சட்டம் சொல்றாங்க. ஒரு பெண் வயசுக்கு வந்துட்டான்னு வச்சுக்கிடுங்க, தலையை மறைக்காம தொழுது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பெண்கள், இது ஆண்களுக்கு சட்டம் கிடையாது. தலையை மறைக்கிற வேலை யாருக்கு மட்டும்தான்? பெண்களுக்கு மட்டும்தான். ஒரு பெண் வயசுக்கு வந்துட்டாங்க, வீட்டிலே தொழுகிறாங்க, எப்படிதான் அவங்க தொழணும்? தலையை மறைச்சுதான் அவங்க என்ன செய்யணும்? தொழணும். தலையை மறைக்காம தொழுதா என்ன செய்ய மாட்டான்? அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்படி பெண்களுக்கு தொழுகை விஷயத்தில் அது மாதிரி பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவது கட்டாயம் கிடையாது. வந்தால் அவங்களுக்கு அனுமதி வந்து கொள்ளலாம். ஆனால் பள்ளிவாசலுக்கு வருவது தடை கிடையாது. பள்ளிவாசலுக்கு வருவதற்கு ஒரு பெண்ணு கணவன் அனுமதி கேட்டால் தடுக்கக்கூடாது. ஆனால் சிறந்தது எது? வீட்டில் தொழுவதுதான் எது சிறந்தது. இந்த மாதிரி பெண்களுக்கு விதிவிலக்கான சட்டங்கள் எது எதில் விதிவிலக்கு சொல்லப்பட்டிருக்கோ அதை தவிர மற்ற எல்லா சட்டங்களும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தான் சமந்தான். நபிகள் சொல்லி காட்டுறாங்க, சல்லு கமா ரைத்துமுனி உசல்லி, என்னை நீங்கள் எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்கள் தொழுதாலும் பெண்கள் தொழுதாலும் நபிகள் நான் எப்படி தொழுதாங்களோ அப்படித்தான் நம்ம என்ன செய்ய வேண்டும்? தொழ வேண்டும். இப்ப சமுதாயத்தில் ஹனஃபி மதகாரங்க ஒத்துக்கிறாங்க பெண்கள் நெஞ்சில தான் கட்டணும்னு சொல்லி. பெண்கள் நெஞ்சில கட்டணும் எந்த ஹதீஸ்ல இருந்து எடுத்தாங்க? பெண்கள் தொழுதாலும் நபிகள் தொழுத மாதிரி தான் தொழணும். நபியா என்ன எவ்வாறு தொழ கண்டு அவ்வாறு தொழுங்க நபிகள் சொன்னாங்களா இல்லையா? இதுல சொல்ல ஆம்பளைக்கு தனியா பொம்பளைக்கு தனியா சொன்னாங்களா? அது பெண்கள் நெஞ்சில் கட்டுங்கள் அப்படியே சொல்ல எங்கேயா உத்தரவு போட்டிருக்காங்களா? அப்படியே சொல்ல உத்தரவு போடல. அப்ப ஷாஃபி மதகப்லையும் பெண்கள் நெஞ்சில கட்டுறாங்க, ஹனஃபி மதகப்லையும் பெண்கள் நெஞ்சில கட்டுறாங்க. அப்போ ஒரு பெண்ணு தொழுதா தொழுகைக்கு வழிகாட்டி யாரு? என்ன எவ்வாறு தொழுக்கணும் அவ்வாறு நபிகள் சொன்னாங்க. அப்ப பெண்கள் மட்டும் நெஞ்சில கட்டுறாங்களே, இதை எங்க இருந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க? நபிகள் நெஞ்சில கட்டக்கூடாது சொல்லி இருந்தா பெண்கள் மட்டும் கட்டுங்கன்னு சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. அப்ப தொழுகை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே சட்டம் தான். சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு தொழும் போது எங்க தக்பீர் கட்டினாங்க? புகாரில பதிவு செய்யப்படுது. நபிகள் நாயகம் தொழும் பொழுது வலது கை இருக்கு பாருங்க, திருமிதி போன்ற பல நூல்களை பதிவு செய்யப்பட்டிருக்கு. இடது கையை நெஞ்சின் இடது கையை வைப்பார்கள். இடது கையின் மீது இடது கொடங்கை, கொடங்கைன்னு அர்த்தம், பெண்கள் குடத்தை தூக்கும் போது தூக்குவாங்களா இல்லையா, இதுல இருந்து இது முடிய என்னது? கொடங்கை. சாயிதுன்னு அரபில் சொல்லுவாங்க. கொடங்கையின் மீது வலது கையை என்ன செய்வார்கள்? வைப்பார்கள். இடது கொடங்கை இருக்கு பாருங்க, இடது கொடங்கையின் மீது வலது கையை என்ன செய்வாங்க? வைப்பாங்க. அப்ப நீங்க இடது கையின் மீது இடது குடங்கையின் மீது வலது கையை வச்சு இந்த அமைப்பை நீங்க வச்சுக்கிடுங்க, அது ஆட்டோமேட்டிக்கா எங்க தான் உட்காரும்? ரசூலை கட்டின மாதிரி கட்டினா எங்க தான் வரும்? அது நெஞ்சில தான் செய்யும் வரும். ரெண்டாவது நபி, இது புகாரில் வரக்கூடிய செய்தி, அகமதுல வரக்கூடிய செய்தியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வலது கையை இடது கையின் மீது வைத்து அதை என்ன செய்வார்கள்? அலா சத்ரிஹி, தன் நெஞ்சின் மீது வைப்பார்கள் என்று என்ன செய்து ஆதாரபூர்வமான நபிமொழிகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. புகாரில் வர்ற மாதிரி நீங்க இடது குடங்கையின் மீது வலது கையை வச்சாலும் ஆட்டோமேட்டிக்கா எங்க தான் வரும்? அது நெஞ்சில தான் வரும். ரெண்டாவது டைரக்டாவே அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வலது கையின் மீது இடது கையின் மீது வலது கையை வைத்து அதை தன் நெஞ்சின் மீது என்ன செய்வார்கள்? வைப்பார்கள் என்று ஹதீஸ்ல தெளிவா வருது. ஒரு சட்டம் தெரியாம இருக்கும் போது அங்கங்க வச்சு தொழுதான் வச்சுக்கணும், தப்பு கிடையாது. நபிகள்னா இப்படித்தான் தொழுதார்கள் என்று தெரிந்த பிறகு தெரிந்தே மாறு செய்யலாம் வச்சுக்கிடுங்க, அது அல்லாஹ்விடத்தில் செஞ்சிடும், அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. தெரிஞ்சு மாறு செஞ்சா நம்ம எத்தனை விஷயங்கள் தெரியாம நம்ம செய்வோம், அது அல்லாஹ் ஒரு குற்றமா எடுக்க மாட்டான். ஆனா
தெரிஞ்ச பிறகு இப்படித்தான் தொழ வேண்டும் என்று தெரிந்த பிறகு தெரிந்து நாம் இறை தூதருக்கு மாறு செய்தால் நம்முடைய தொழுகை என்ன செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. ரெண்டாவது, விரல் அசைக்கிறதை பத்தி கேட்கிறாங்க. இதுவும் ஹதீஸ்ல செஞ்சிருக்கு, தெளிவாக வந்திருக்கு. வாயில் பின் ஹுஜுர் அப்படிங்கிற சஹாபி அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எப்படி தொழுகிறார்கள் என்று உற்று கவனிப்பதற்காக நான் சென்றேன். அந்த சஹாபி தொழுகையுடைய ஒவ்வொரு அம்சங்களையும் ரொம்ப தெளிவாக அறிவிக்கிறார். எந்த அளவுக்கு அறிவிக்கிறார்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டும் போது ஒரு சில ஹதீஸ்கள்ல இடது கொடங்கையின் மீது வலது கையை வச்சாங்கன்னு இருக்கு. சில நேரங்கள் எப்படி ரசூலா வச்சிருக்கிறாங்க, தன்னுடைய முன்கை, தன்னுடைய மணிக்கட்டு, தன்னுடைய கொடங்கை, இந்த மூன்றின் மீது படக்கூடிய வகையில் வலது கை இருக்கு பாருங்க. வலது கை எதுல படுற மாதிரி ரசூலா தக்பீர் கட்டி இருக்கிறாங்க, முன்கையில படுற மாதிரி, மணிக்கட்டில் படுற மாதிரி, கொடங்கையில படுற மாதிரி. இதுக்கு கஃப், இதுக்கு ருசுகு, இதுக்கு சாயித். நபிகள் நாயகம் வலது கையை தன்னுடைய முன்கையின் மீதும் மணிக்கட்டின் மீதும் கொடங்கையின் மீதும் வைத்தார்கள். வலது கை இப்படி வச்சுக்கிட்டு பிடிச்சாங்க. அந்த நுணுக்கமா கவனிக்கிறார். எந்த அளவுக்கு நுணுக்கமா கவனிக்கிறாரு, அத்தகையாட்டில் உட்காரும் போது ரெண்டு விரல மடக்கினாங்க. ரொம்ப உன்னிப்பா பார்க்கிறாரு. ரெண்டு விரல மடக்கினாங்க. ஹல்கத்தன், ஒரு வளையம் விட்டார்கள். ரசூல் செஞ்சாங்க. அது எந்த அளவுக்கு சொல்லுவாருன்னா, இடது கை இருக்குப்பா, இடது கையை இடது முட்டுக்காலின் மீது தொடையின் மீதும் வைத்தார்கள். ரசூலை தொழும்போது எப்படி வச்சாங்க, இடது கையை வைக்கும் போது அந்த இடது கையை இடது முட்டுக்காலையும் இடது தொடையிலையும் இப்படி உட்கார்ந்து இருக்குது இடது கை. வலது கை எப்படி பார்க்குறாங்க, வலது முன்கையை முட்டுக்காலில் வச்சாங்க. வலது கை எங்கே படக்கூடாது, அத்தகையா திருப்பில் உட்காரும் போது தொடையில படக்கூடாது. வலது கை என்ன செஞ்சாங்க, வலது முட்டுக்காலின் மீது வைத்தார்கள். ரெண்டு விரலை மடக்கினாங்க, ஒரு வளையம் விட்டார்கள். பிறகு என்ன செய்தார்கள், ரஃபஅ இஸ்பாஹு, தன்னுடைய விரலை என்ன செய்தார்கள், உயர்த்தினார்கள். ஃபரைது, நான் நபிகள் நாயகத்தை பார்த்தேன், அந்த விரலை பார்த்தேன். யுஹர்ரிகுஹா யதுஉ பிஹா, அதன் மூலம் பிரார்த்தனை செய்தவர்களாக அசைத்து கொண்டே இருந்தார்கள். ரெண்டு அர்த்தம் செய்வாங்க. ஒருவரை அழைப்பது போன்று அசைத்தார்கள், தமிழில் மொழிபெயர்ப்பாங்க. பிரார்த்தனை செய்தவர்கள் எப்படி அர்த்தம் வச்சாலும் தப்பு கிடையாது. அதை அசைத்து கொண்டே செய்தார்கள், இருந்தார்கள். இங்க வரக்கூடிய செய்தி என்ன செய்தி, அரபி மொழியில வந்து ஒரு இறந்த கால வினை சொல்லை சொல்லி அதுக்கு பக்கத்தில் ஒரு வருங்கால வினை சொல் வந்து வச்சுக்கிடுங்க, அது பாஸ்ட் கண்டினியூஸ். ராயித்துஹு, நான் நபிகள் நாயகத்தை பார்த்தேன். யூ ஹர்ரி குஹா, இந்த யூ ஹர்ரி குஹாங்கிற யூ ஹர்ரிக்குங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் கொடுக்கலாம். இனிமேல் அசைப்பார்கள் அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்கலாம். இன்னொரு அர்த்தம் அசைத்து கொண்டிருந்தார்கள். அப்ப அங்க நான் பார்த்தேன், இனிமேல் அசைப்பார்கள். சரியான அர்த்தமா? சரியான அர்த்தம் கிடையாது. நான் பார்த்தேன், அசைத்து கொண்டிருந்தார்கள். இவர் பார்க்கும்போது அந்த செயல் என்ன செய்து நடைபெற்று கொண்டிருந்துச்சு. இப்ப ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் நாம இருக்கிறோம், ஒரு ஆள் ஒரு செயலை செய்யற மாதிரி அறிவிக்கும் போது, செஞ்சு முடிச்ச பிறகு அவர் செய்யற மாதிரி அறிவிக்கும் போது பாஸ்ட் கண்டினியூஸா அறிவிப்போம். இவன் ஒரு ஆள் என்ன செய்யறாரு, நான் அவர் வீட்டுக்கு போனேன், அவர் சாப்பிட்டு கொண்டிருந்தார், நான் அவரை பார்க்கும்போது என்ன செஞ்சாரு, சாப்பிட்டு கொண்டிருந்தார், அப்படி அறிவிப்போம். இது பாஸ்ட் கண்டினியூஸ். சில நேரங்களில் நடந்து முடிஞ்ச செய்தி அறிவிக்கும் போது நான் அவர் அடிச்சிட்டாருங்க அப்படிம்போம். அவர் அடிச்சிட்டான்னு என்ன அர்த்தம், சும்மா ஒரு தடவை அடிச்சான்னு அர்த்தம். அடித்தல் என்பது என்னது, பல தடவை நடக்கக்கூடிய. இப்போ ஒரு ஆள் வந்து அடிவம்புல தண்ணி அடிக்கலாம் வச்சுக்கிடுங்க, நீங்க வந்து இதை அந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச பிறகு அதை பார்க்குற மாதிரி அறிவிச்சா கண்டினியூஸாக அறிவிப்பீங்க. நான் அவரை பார்க்கும் போது அடிபம்பில் தண்ணீர் அடித்து கொண்டிருந்தார் அப்படி அறிவிப்போம். சில நேரங்களை எப்படி அறிவிப்போம், நான் பார்த்தேன் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்ல, தண்ணினா அடிவம்புல. அப்ப அந்த தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு செயலை நடந்து முடிஞ்ச பிறகு பாஸ்ட் டென்ஸ் என்ன செய்வோம், அறிவிப்போம். அப்ப சில சகாபாக்கள் எப்படி அறிவிக்கிறாங்க, ஒரு சகாபி டைரக்டா அறிவிக்கிறாரு, நான் பார்க்கும்போது விரலை அசைத்து கொண்டிருந்தார்கள். இப்படி அசைய விரலை உயர்த்துறது தான், அசைச்சுக்கிட்டே வச்சுக்கிடுங்க, இது விரலை உயர்த்துறது. மற்ற சகாபாக்கள் பாஸ்ட் டென்ஸ் அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரலை உயர்த்தினார்கள் அறிவிக்கிறாங்க. விரலை உயர்த்துறேன்னா என்ன அர்த்தம், இப்ப நபிகள் நாயகம் வந்து நெஞ்சில் தக்பீர் கட்டினார்கள் அறிவிப்பாங்க. தக்பீர் கட்டினா என்ன அர்த்தம், ருக்கு போறவரை கட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த தக்பீர் கட்டினாங்க, கட்டிட்டு உடனே அவுத்துருவோமா, அவுத்துற மாட்டோம். அது மாதிரி விரலை உயர்த்தினார்கள் அப்படின்னு சொல்லி நடந்து முடிஞ்சப்ப அறிவிச்சா அது ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒரு அர்த்தம் என்னது, ஒருத்தன் வந்து விரலை உயர்த்திக்கிட்டே இருக்கிறான், விரலை உயர்த்திக்கிட்டே அசைச்சுக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கிடுங்க. ஏன் நாம என்ன சொல்லுவோம்,
நான் பார்த்தா விரலை உயர்த்தினான் அப்படிமோ. அப்ப என்ன அர்த்தம்? விரலை உயர்த்தினான் என்று சொன்னால் விரலை தொடர்ந்து அசைத்து கொண்டிருந்தான். ஒரு தடவை உயர்த்தினாங்க அர்த்தம் கொடுக்கலாம், தொடர்ந்து அசைத்து கொண்டிருந்த அர்த்தம் கொடுக்கலாம். இங்க என்ன அர்த்தம் தான் தெளிவா ஹதீஸ்ல வருது. நபிகள் நாம் விரலை உயர்த்தினார் என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் தான்? விரலை தொடர்ந்து அசைத்து கொண்டிருந்தார் என்பதை இன்னொரு ஹதீஸ் நமக்கு என்ன செய்து தெளிவுபடுத்து. அப்ப ஒரு சில ஹதீஸ்க்கு நபிகள் நாயகம் இஷாரா செஞ்சாங்கன்னு வருது. இஷாராக்கு என்ன அர்த்தம்? இஷாரா என்று சொன்னால் அசைப்பதையும் குறிக்கும், அசைக்காமல் இருப்பதையும் குறிக்கும். ஆனால் நபிகள் நாயகம் செய்த இஷாரா என்பது அசைத்தல் தான். இப்ப நபிகள் நாயகம் செய்றாங்க, ஒரு தடவை நபிகள் நாயகம் உட்கார்ந்து தொழும்போது மக்கள் எல்லாம் நின்று தொழுகிறாங்க. அப்ப ஹதீஸ்ல வருது அஷார இலேயும் இஜ்லிசு, உட்காருங்கள் என்று இஷாரா செஞ்சாங்க அப்படின்னு வருது. அப்ப உட்காருங்கன்னு இஷாரா எப்படி செய்ய முடியும்? மக்கள் எல்லாம் நிக்கிறாங்க, உட்காருங்கன்னு இஷாரா எப்படி செய்ய முடியும்? இப்படி செஞ்சாதான் என்ன செய்ய மக்கள் தெரியும். இப்படின்னா மக்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப இஷாரா என்பது என்ன அர்த்தம்? அது அசைத்தலையும் குறிக்கும். இப்ப நபிகள் அத்தகையா திருப்புல உட்காரும் போது இஷாரா செஞ்சாங்க ஹதீஸ்ல இருக்கு. வேற ஏதாவது இஷாரா செஞ்சாங்க. இந்த இஷாரா என்ன என்பது இன்னொரு ஹதீஸ் உணர்த்துது. என்ன இஷாரா? அது விரலை அசைத்து கொண்டிருப்பதா. யுஹர்ரிகுஹா யதூபிஹா, பிரார்த்தனை செய்தவரோட அசைத்து கொண்டிருந்தார்கள். அப்போ ஒருத்தன் விரலை அசைக்கும் போதுதான் அவன் விரலை உயர்த்துறான், விரலை இஷாரா பண்றான், விரலை அசைக்கிறான். ஒருத்தன் உயர்த்தி மட்டும் தான் அசைக்க மாட்டேன்னு சொன்னா அசைத்தல் என்று வரக்கூடிய செய்தியை மறுக்கிறான்னு அர்த்தம். ஒருத்தன் சொன்னா இஷாராக்கு நான் அசைக்காம தான் வைப்பேன்னு சொன்னா நபிகள் அசைச்சாங்கிற செய்தியை மறுக்கிறான். ஒருவன் விரலை அசைக்கும் பொழுது அவன் விரலை உயர்த்தவும் செய்கிறான், விரலை இஷாரா செய்யவும் செய்கிறான், விரலை அசைக்கவும் செய்ய எந்த ஹதீஸையும் அவன் மறுக்கல. அப்ப நான் விரலை நீட்ட மட்டும் தான் செய்வேன், அசைக்க மாட்டேன்னு சொல்றவங்க நபிகள் அசைத்தார்கள் என்ற ஹதீஸை மறுத்த குற்றத்துக்கு உள்ளாயிருவாங்க. ஒரு இஷாரா கருத்தம் அசைக்காம வைக்கிறதா என்று சொன்னால் நபிகள் அசைத்தார்கள் என்ற ஹதீஸை மறுத்துறாங்க. அப்ப யாரு விரலை அசைக்கிறாங்களோ இவங்க எல்லா ஹதீஸையும் என்ன செய்யறாங்க? ஃபாலோ பண்றாங்க. தொழுகையுடைய ஹதீஸ்கள் அப்படித்தான் வரும். நபிகள் நாயகம் ருக்கு செய்யும் போது முட்டுக்கால பிடிச்சா ஒரு சகாபி அறிவிப்பார், ஒரு சகாபி முதுக நேரா வச்சாங்கன்னு அறிவிப்பார், ஒரு சகாபி ருக்குல என்ன துவா ஓதும் அறிவிப்பார். நம்ம எல்லா ஹதீஸையும் எடுத்தா சட்டம் வைக்கணும். ருக்கு செய்யும் போது முதுகு நேரம் இருக்கணும், முட்டுக்கால பிடிக்கணும், இந்த துவா ஓதணும். ஒரு ஆள் ஒரு ஹதீஸை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் முட்டுக்கால மட்டும் தான் பிடிப்பேன், முதுவை நேரம் வைக்க மாட்டேன்னு சொன்னா வச்சுக்கிடுங்க, இவர் ஹதீஸை மறுக்கிறார். ஒரு ஆள் முதுவை நேரம் வைப்பேன், கையை கொண்டு போய் முட்டுக்காது கீழே பிடிப்பேன்னு பிடிக்காம வச்சுக்கிடுங்க, இவரும் ஹதீஸை மறுக்கிறார். தெரிஞ்சே மறுக்கிறார், தெரியாம செஞ்சா தப்பு கிடையாது. அப்போ ஒரு ஹதீஸை நாம எப்படி அணுகணும்? நபிகள் நாயகம் அத்தஹியாத் இருப்புல என்ன செஞ்சாலும் எல்லா ஹதீஸையும் எடுக்கணும். ஒரு ஹதீஸை உயர்த்தினாங்கன்னு வருது, ஒரு ஹதீஸை இஷாரா செஞ்சாங்கன்னு வருது, ஒரு ஹதீஸ்ல உயர்த்தி அசைத்து கொண்டு தான் வருது. அப்போ ஒருத்தன் உயர்த்தி அசைக்கும் பொழுது உயர்த்தவும் செய்கிறான், தொடர்ந்து அசைக்கவும் செய்கிறான். இஷாரா என்று அசைத்தலையும் குறிக்கும். நான் இதை ஏத்துக்க மாட்டேன், நான் அசைக்காம தான் வைப்பேன்னு சொன்னா நபிகள் நாயகம் தெளிவாக செய்த வரக்கூடிய ஹதீஸை மருத்துவ குற்றத்துக்கு உள்ளாயிருவோம். அப்ப நபிகள் நாயகம் விரலை அசைத்தார்கள் என்று ஒரு விரலை அசைக்கிறது தான் எல்லா ஹதீஸையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய தெளிவான ஒரு செய்தி. அதனால இந்த செய்தி அபூதாவூது, நசையி, அகமது, இப்னு மாஜா, இப்னு ஹிப்பான் போன்ற பல கிரந்தங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, பதிவு செய்யப்பட்டிருக்கு. நாம தொழுகை நபிகள் நாயகம் எப்படி தொழுதாங்க அப்படிதான் நம்ம தொழ வேண்டும். அப்ப நபிகள் நாயகம் சில தொப்புளு கீழே கை கட்டி தான் சில ஹதீஸ்கள் வருது, அது எல்லாமே பலவீனமான செய்திகள். நபிகள் நாயகம் நெஞ்சுக்கு கீழே கட்டினதா வருது, அதுவும் பலவீனமான செய்திகள். நபிகள் நெஞ்சில் கட்டினார் என்பது மட்டும்தான் சரியான செய்தி. நபிகள் விரலை அசைத்தார் என்பதுதான் எல்லா ஹதீஸையும் பின்பற்றுவதற்குரிய தெளிவான நடைமுறை. எனவே இதை நாம விளங்கி நாம் என்ன செய்யணும்? பின்பற்ற வேண்டும். ஒரு ஆள் நான் அப்படி நான் செய்ய மாட்டேன்னு சொன்னா கூட செய்யறவங்க என்ன செய்யக்கூடாது? குற்றம் படக்கூடாது, தடுத்தான் வச்சுக்கிடுங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தொழக்கூடியவனை தடுத்த குற்றத்துக்கு என்ன செய்து விடுவான்? உள்ளாகி விடுவான். அதனால ஒருவனுக்கு எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா அவன் அல்லாஹ்ட்ட பதில் சொல்ல போறான், அவன் என்ன புரிஞ்சா என்ன விளங்கினா என்பது. ஆனா செய்யக்கூடிய தடுத்தான்னு வச்சுக்கிடுங்க, அது அதை விட ஒரு பெரிய பாவம். தொழக்கூடிய தடுத்தா எங்க போவாங்க? நரகத்துக்கு போவாங்க. அது அதை விட பயங்கரமான குற்றம்.